இந்த கம்புல வந்து இரும்பு சத்து நிறைய இருக்கு. அதை தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் ஏதாவது ஒரு வகையில கம்பு சேர்த்து கொண்டே வரணும். இன்னொன்னு எள்ளுல வந்து இரும்பு சத்து நிறைய. எள்ளு உருண்டை, எள்ளு மிட்டாய், எள்ளு பொடி அதை எடுத்துக்கொள்ளலாம். கருவேப்பிலை அதுல இரும்பு சத்து இருக்கு. அத்திப்பழம் அதுலயும் இரும்பு சத்து இருக்கு. இதெல்லாம் வந்து உணவுல நிறைய எடுத்துக்கொள்ளணும். பழங்கள்ல மாதுளை பழம் அதுவும் வந்து இரும்பு சத்து நிறைய உள்ளது. இன்னொரு விஷயம், இரும்பு சத்து உடம்புக்கு உள்ள நல்லா உட்கிரகிக்கணும்னா ஃபோலிக் அமிலமும் விட்டமின் சியும் நல்லா இருக்கணும். அப்ப விட்டமின் சி நிறைய உள்ளது வந்து பெரிய நெல்லிக்காய். ஸோ அப்போ நம்ம மாதுளம்பழ சாறு எடுக்கும்போது கூட ஒரு அரை நெல்லிக்காவை போட்டு அடித்து சேர்த்து சாப்பிடலாம், இல்லை வெறும் நெல்லிக்காவை சாப்பிடலாம். அப்போ அதனுடைய விட்டமின் சியும் இதனுடைய இரும்பும் சேர்ந்து வேகமாக அப்சார்ப் ஆகும். நெல்லிக்காய் துவையல் அரைச்சி சாப்பிடலாம், நெல்லிக்காய் சாறு எடுத்து குடிக்கலாம். நெல்லிக்காயை தயவுசெய்து ஊறுகாய் போட்டுறாதீங்க, அது நெல்லிக்காயோட குணத்தை கெடுத்துரும். இது வந்து இரும்பு சத்தை கூட்டிவிடும்.